ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன கிஃப்ட்டுனா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட நேமும் ஊரும் போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு வர 500 சப்ஸ்கிரைபரில் 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு க்ரையான்ஸு, ஸ்கெட்சு, மார்க்கர் அப்படின்னு 500 ரூபீஸ் வேல்யூ உள்ள ஒரு பவுச் கொடுக்க போகிறேன். அதில் நிறைய ஸ்கெட்சஸ், பென்சில்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கறணும் சேனலை. ஹாய் குட்டீஸ், 3ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் நேற்று பார்த்ததோட ஜாயிண்ட் பார்ப்போமா இன்றைக்கி வீடியோவில். தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நல்லா வாசிச்சு பாருங்கள். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே, பழச்சாறு தயாரிப்பதற்கு என்னென்ன, தர்பூசணி பழம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கத்தி தேவையா, அந்த சாறை புளியறதுக்கு ஒரு கிண்ணம், இதெல்லாம் பழச்சாறு தயாரிப்பதற்கு தேவையானது. அப்படியே என்ன அடுத்து தேநீர் தயாரிப்பதற்கு. தேநீர்னா என்னது, டீ போடுறதுக்கு என்னென்ன வேணும், பால், கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு, தீப்பெட்டி தேவையா தீ பற்ற வைக்கிறதுக்கு. அடுத்தது அடுப்பில் தானே நம்ம டீ போட முடியும். அடுத்து என்ன, குவளைனா என்னது, குவளைனா ஒரு டம்ளர், அதை வடிகட்டி ஊற்றுறதுக்கு வடிகட்டி தேவை. அடுத்து தேயிலை தூள், இதெல்லாம் நமக்கு தேவை. பள்ளி செல்வதற்கு என்னது, பேக்னா என்னது, பை. உணவு, மதியம் சாப்பாடெல்லாம் கொண்டு போவீங்கள்ல, தின்பண்டம்னா ஸ்நாக்ஸ்லாம் இடையில எடுத்து சாப்பிடுவீங்கள்ல, அதுக்கு. முக்கியமானது என்னது, புத்தகம். அடுத்து எழுதுகோல்னா என்னது, பென்சிலை தான் அப்படி தமிழில் சொல்லுவோம். சுற்றுலா செல்வதற்கு என்னது, பைனா ஒரு பேக்கு கொண்டு போவோமா எல்லா பொருளையும் வச்சுக்கிறதுக்கு. சீப்பு, துண்டு, பற்பசை, பல் துளக்கி. பற்பசைனா என்னது, பேஸ்ட்டு. பல் துளக்கினா நம்ம ப்ரஷ்ஷு சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு தேவை, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குவோம்ல, சுற்றி பார்க்க போனோம்னா, அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்ல. போர்வை, பெட்ஷீட்டு, உடைகள்லாம் என்னது, ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் பக்கத்தை பார்ப்போமா. என்ன இருக்குது, சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுலேயும் உங்களுக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க பற்றிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று பாய், ரெண்டாவது முறம், அடுத்து என்ன இருக்குது, தலையணை, போர்வை, நாற்காலி, கதவு, தொலைக்காட்சி, வீடு, மின்விசிறி, பூட்டு, விளக்கு. மொத்தம் 11 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. என்ன எழுதியிருக்காங்க, செடியில் ஈக்கள் பூத்தன. செடியில் ஈக்கள் பூத்தனன்னு இருக்குது, நம்ம எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, செடியில் பூக்கள் பூத்தன. இது மாதிரி அவங்க தவறாக சொல்லியிருப்பாங்க, நம்ம சரியானதை எடுத்து எழுதணும். நான் செங்கல் உண்டேன். செங்கலை சாப்பிடுவோமா குட்டீஸ், சொல்லுங்க. அதுக்கு என்ன எழுதணும், நான் பொங்கல் உண்டேன். என் வட்டம் பறந்தது. வட்டத்துக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், என் பட்டம் பறந்தது. முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றி எழுதுனா போதும். அடுத்தது என்ன இருக்குது, ஆற்றில் தேன் துள்ளியது. தேன் போய் ஆற்றில் துள்ளுமா, ஆற்றுல என்ன இருக்கும், மீன். ஆற்றில் மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன். தாழைங்கிறது தப்பு, அதுக்கு என்ன எழுதணும், வாழை இலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு எழுதணும். அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது, தொடர் அமைத்து எழுதுக. நிறைய குட்டீஸ்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க, பால் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாடினர்னு இருக்கா, அப்போ ஒருத்தவங்க இருந்தால் விளையாடின அந்த மாதிரி போடணும். விளையாடினால், பாயாக இருந்தால் விளையாடினான். இப்போ நிறைய பேர் இருக்கனால நண்பர்கள் பந்து விளையாடினர். அடுத்தது என்னது, யானை கரும்பு தின்கிறது. 3வது படத்தில் என்ன இருக்குது, அணில் மரம் ஏறுகிறது. அடுத்து ஒரு சிறுமி என்ன பண்ணுறா, ஊஞ்சல் ஆடுறா. அப்போ சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள் அப்படின்னு எழுதணும்.
அடுத்து என்ன இருக்குது? நிரப்புக. வானத்தில் கிளிகள் பறக்கின்றன. ஒரே ஒரு கிளி இருந்துச்சுன்னா கிளி பறக்கிறது அப்படின்னு போடணும். இங்கே நிறைய இருக்குதுல்ல, அப்போ கிளிகள் பறக்கின்றன. தேன்கூட்டில் இருந்து தேனீகள் செல்கின்றன. அடுத்தது புல்தரையில் கன்றுக்குட்டி நடந்து வருகிறது. இங்கே ஒரே ஒரு கன்றுக்குட்டி இருக்கா, அதனால் வருகிறது அப்படின்னு போடுறோம். இப்போ நிறைய கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா என்ன போடணும்? நடந்து வருகின்றன அப்படின்னு சொல்லணும். பூவில் வண்டு அமர்ந்துள்ளது. ஒரே ஒரு வண்டு இருக்கனால வண்டுன்னு போட்டாச்சு. இப்போ நிறைய வண்டு இருந்தால் வண்டுகள் அப்படின்னு சொல்லணும். அடுத்த பக்கத்தை பார்ப்போமா? அடிக்கடி வாங்க. தலைப்பு என்னது? அடிக்கடி வாங்க. கதிர்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட தாத்தா பாட்டியை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி பார்க்குறோம் இந்த கதையில். கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்களை அழைத்தனர். திருவிழாவிற்கு வாங்க, திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து கூப்பிடுறாங்க. அனைவரையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்தது, சித்தப்பா சித்தி வந்து விட்டார்களப்பா. வா தம்பி, வா கவிதா அப்படின்னு யார் சொல்கிறா? அவனோட கதிரோட அப்பா சொல்கிறாங்க. அடுத்த பக்கத்தில், உனது அக்கா வந்தாரே எங்க? தெரியவில்லையே, பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா. யார் சொல்கிறா? கதிர் வந்து சொல்கிறான், பெரியம்மா தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறான். அடுத்தது, அப்பா அம்மா வாங்க அப்படின்னு, வணக்கம் வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு கதிரோட அம்மா வந்து அப்பா அம்மா வாங்க அப்படின்னு கதிரோட தாத்தா பாட்டியே சொல்கிறாங்க. அவங்களும் வணக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்து, அண்ணன் இதை உங்களுக்காக வாங்கி வந்தேன் அப்படின்னு யார் சொல்கிறா? கதிரோட அத்தை சொல்கிறாங்க. கதிர் அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி. மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு கதிரோட அத்தை கிட்ட சொல்கிறாங்க கதிரோட அப்பா. நன்றி அத்தை, அப்பாவுக்கும் பரிசா அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஒளிப்படம் எடுக்கலாமே. ஒளிப்படம்னா என்னது? ஃபோனில் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக குடும்பமாக இருக்காங்க. உறவு முறையெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, தம்பி, அப்பா, தாத்தா, பாட்டி, கதிர், அம்மா, பாட்டி, தாத்தா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இப்போ கதிருக்கு என்ன உறவு எழுதுக. அம்மாவின் அண்ணன். யார்? அம்மாவோட அண்ணன் என்ன சொல்லுவோம்? மாமா. அம்மாவோட அக்காவை என்ன சொல்லுவோம்? பெரியம்மா. அம்மாவோட அம்மாவை பாட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்பாவோட தம்பி என்ன சொல்லுவோம்? சித்தப்பா. அம்மாவின் தங்கை சித்தி. அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. அப்பாவின் தங்கை என்ன சொல்லுவோம்? அத்தை. சொல்லியாச்சா? குட்டீஸ்களாக நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்ப்போமா? கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. குருவி மெத்தை செய்தது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. இதை வரிசையாக எழுதலாமா? ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. குருவி அதை வச்சு என்ன பண்ணுச்சான்? மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. அந்த மெத்தையில் என்ன பண்ணுச்சுங்களாம்? சந்தோஷமாக தூங்குச்சுங்களாம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த பேஜ் பார்ப்போமா? சரி எனில் பச்சை கலரு, தவறு எனில் சிவப்பு கலர். வண்ணமிடுவோமா? பிறரை ஏளனம் செய்யலாமா
அடுத்தவங்கள கிண்டல் செய்யலாமா? கிண்டல் பண்ணி அதை வச்சு சிரிக்கலாமா? தப்பு தானே. அதனால அதுக்கு என்ன கொடுக்கணும்? சிவப்பு கலர். அடுத்தது தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், தப்பு பண்ணுறோம், அடுத்தவங்களை கிள்றோமோ அடிக்கிறோமோ தப்பாக பேசிட்டோம், நம்ம பண்ணுறது தப்புன்னு நம்ம மனசுக்கு உணர்ந்துட்டோம்னா என்ன பண்ணிடணும்? மன்னிப்பு கேட்கணும். சரிதானே. அப்போ பச்சை கலர். தவறு செய்தால் சுட்டி காட்டலாமா? உன்னோட ஃப்ரெண்டு இப்போ செல்லே பார்த்துக்கிட்டு இருக்கான், டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கான், அடுத்தவங்கள கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சா நீ செய்கிறது தப்புடா அப்படின்னு என்ன பண்ணலாம்? சுட்டி காட்டணும். சுட்டி காட்டுறதுன்னா என்னது? அவங்ககிட்ட சொல்லணும் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு. அது சரியான ஆன்சர். அதனால் அதுக்கு பச்சை கலர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். கண்டுபிடி. சிறுமி வாங்கி சென்ற பொருள் எது? வட்டமிடுக. சலீம்னு ஒரு பொம்மை கடை இருக்குது. ஒரு பொண்ணு பொம்மை வாங்க போய்கிட்டு இருக்கா. பாருங்க, நல்லா கூர்ந்து பாருங்க. மேலே இருக்கிற பொம்மைகளில் கீழே எது இல்லாமல் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பாருங்க. எது இல்லாமல் இருக்குது? அந்த வாத்து பொம்மை தான் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பொம்மை வாங்கிட்டு போகிறா? வாத்து பொம்மை தான் வாங்கிட்டு போகிறா சிறுமி. பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது? வட்டமிடுக. நல்லா பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பிளாக் கலர் நாய் இருக்குது. அது இருக்குதா? இருக்குது. அடுத்து வெள்ளை கலரில் ஒரு நாய் இருக்குது. அதுவும் இங்கே இருக்குதா? இருக்குது. சாண்டல் கலர் மாதிரி ஒரு லைட்டான கலரில் ஒரு நாய் இங்கே இல்லவே இல்லை பூங்காவில். அப்போ அதை என்ன பண்ணணும்? வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து கருப்பு கலரில் ஒரு நாய் இருக்குதா? மரத்துக்கிட்ட இருக்குது. அது வட்டம் போடக்கூடாது. கீழே ஒரு நாய் இருக்குதா? அது எங்கே இருக்குது? அந்த ப்ரௌன் கலர் நாய்க்கு பக்கத்தில், அரக்கு நாய் பக்கத்தில் இருக்கா? அப்போ அதுவும் இருக்குது பூங்காவில். அடுத்து ராமம் போட்ட மாதிரி ஒரு நாய் இருக்கா? அதுவும் இருக்குது. அப்போ எல்லா நாயும் இருக்குது. அந்த ஒரு சாண்டல் கலர் மாதிரி உள்ள நாய் மட்டும் இல்லையா? அதை மட்டும் வட்டம் போட்டுக்கோங்க. இதுதான் பாடம் 1 முடிஞ்சு. குழந்தைகளா, என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.